இன்றைக்கி நான் வந்து மங்களூர் பத்திரடை பண்ண போகிறேங்க. அதுக்கு நம்ம வந்து கொலகேஷியாங்கிற இந்த சேம்பு இலை இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கணும். அது மேலே நம்ம தடவுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கணும். அந்த மாவுக்கு ரேஷன் அரிசி 1 கிளாஸ் இல்லை 1½ கிளாஸ் எடுத்துக்க போகிறேங்க. இதே நம்ம ஊற வச்சுக்கணும். ரேஷன் அரிசி தான், பச்சரிசி. பாசிப்பருப்பு 1 கப். தேங்காய் இதில் பாதி போட்டுக்க போகிறேன், அதாவது 1 மூடி. காரத்துக்கு மிளகாய் ஒரு 20 மிளகாய் இருக்கும். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. வெல்லம் ஒரு 100 கிராம் வெல்லம் இருக்குங்க. இது 100-150 கிராம் வெல்லம். இதையெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். முதல்ல அரிசியையும் பருப்பையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைக்கும்போது நம்ம இந்த மிளகாய், வெல்லம், புளி, தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், அதுக்கான மாவு அரைக்கிறதுக்கு முதல்ல நான் காஞ்ச மிளகாயை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேங்காயையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்ச பின்னால் இந்த அரிசி பருப்பெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. அப்புறமா உப்பு, சீரகம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் இதில் ஒரு துண்டு சேர்க்கணுங்க. இப்போ இந்த தேங்காயும் கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டேன். இப்போ அரிசி போட்டு போகிறேன். எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லைங்க, கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கணும். இப்போ பருப்பு போடுறேன். இது அரைக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணி கரைச்சி அந்த புளி தண்ணியாக சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் இவ்வளோ இப்போ நம்ம நெய் அரைச்சிக்க போகிறோங்க. நைஸாக அரைச்சாச்சு. சீரகம் 1 ஸ்பூன் இதில் போடுறேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இலையில் தடவிக்கணுங்க. இந்த இலையில் பின்பக்கம் தான் நம்ம தடவணும். இந்த முன்பக்கம் நம்ம தடவக்கூடாது. இது வந்து நரம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீவி எடுத்துடலாம் இந்த மாதிரி. அப்போ உக்காரும் க்ளீனாக. இந்த மாதிரி எல்லா இலையும் இந்த பின்பக்க நரம்பு கொஞ்சம் பாதியாக சீவி எடுத்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி இல்லாக்கட்டு கிழிஞ்சிடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த நரம்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம இந்த மாவை நம்ம தடவ போகிறோம். அரைச்சி வச்சுருக்கிற மாவை இது வந்து பெரிய இலையை முதல்ல போட்டுக்கலாம். இப்படி தான் தடவணும் மாவை. கொஞ்சம் ரவை மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அதுக்கும் ரொம்ப நொய்யாக அரைச்சிக்கூடாது. உப்பு, புளி, வெல்லம், மிளகாய், காரம் எல்லாம் தேங்காய் எல்லாம் போடுறதுனால இந்த மசாலா வந்து உங்களுக்கு இந்த மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி அது இதை மேலே இப்படி வச்சுக்கணும். ஒரே லெவலாக வைக்கணுன்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை.
இந்த மாதிரி அடுக்கடுக்காக நம்ம வச்சு ஒரு 6-7 இலையை இப்படி அடுக்க வச்சு அப்புறம் நம்ம சுருட்டணுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு நான் 5 இலை வச்சுருக்கேன். மறுபடியும் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இப்படி ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து சுருட்டிக்கணுங்க. பாருங்க, இப்படி தான் கொஞ்சம் நல்லா டைட்டாக சுருட்டணும். இந்த மாதிரி சுருட்டியாச்சு. இது இப்படியே நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டவ்வை பற்ற வச்சுருக்கேன். கடாய் வச்சு அதில் நல்லா ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். இந்த ரிங்கு போட்டிருக்கேன். இட்லி தட்டில் இந்த மாதிரி இந்த இலையை சுருட்டினது வச்சுருக்கேன். இது நம்ம இட்லி கொப்பரை மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். இது முடியாது. பாருங்கள், இப்படி மூடிட்டோம்னாக்கா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க வேகிறதுக்கு. வெந்த பின்னால் எடுத்து நம்ம கட் பண்ணி அப்படியே கூட சாப்பிடலாம். இல்லைக்காட்டி ஷாலோ ஃப்ரை மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி கூட ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். கட் செஞ்சதை நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. நம்ம ஷாலோ ஃப்ரையும் நம்ம பண்ணலாம். பாருங்கள், இதுதான் சொன்ன மாதிரி பத்திரோடைய இது. பத்திரனாக்கா கன்னடத்தில் துளு பாஷையில் வந்து இலைன்னு அர்த்தம். அதனால் அதில் நம்ம வந்து இந்த மாவு நம்ம அடை மாதிரி நம்ம மாவு தடவை பண்ணுறதுனால பத்தர் அடைன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை வேணால் நம்ம தமிழில் இலை அடைன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது.